எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு. அண்ட் வாழ்த்துக்கள். ப்ரொடக்ஷன் நம்பர் 1. இது ஃபஸ்ட்டு பாலாசாருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். பட் சினிமாவுக்கு புதுசு கிடையாது, ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்காங்க, நிறைய படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய அடுத்த படத்துக்கும் பாட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும். ஏன்னா இந்த டேரக்டரும் நான் கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபிலிம் பண்ண டைம்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் கோன் பி a குட் பிரேக். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அண்ட் எனக்கு என்னென்னா, இப்போ நிறைய பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்ன படங்கள் பண்ணுறதுக்கு சில நேரத்தில் ஒரு உறுத்தல் இருக்கும். பட் இருந்தாலுமே நான் வளரும்போது எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்த பார்த்திபன் சார் மாதிரி நானும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ப்ராமிஸ் வந்து நான் இருக்கேன். ஸோ அது ஒரு ரீசன் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்காக அவங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி டேட்லேருந்து எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ டெஃபினெட்லி அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டெஃபினெட்லி திஸ் இஸ் கோன் பி அ கிரேட் ஒர்க். ஏன்னா அவங்க ரெஃபரன்ஸ் காட்டினதுலேருந்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி வரும்ன்றதுலேருந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லொக்கேஷன்லேருந்து எல்லாமே புதுசாக இருக்க போகுது இந்த படத்துக்கு. அண்ட் சப்போர்ட்டிங் காஸ்ட் வந்து ஜேபி சார், வினோதினி மேம் எல்லாமே இருக்காங்க, நிறைய என்னோடய கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே. அண்ட் டெஃபினெட்லி திஸ் வில் பி சம்திங் நியூ. ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க மலையாளம் மாதிரி ஏன் எங்கள் படம் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்லாம். கிட்டத்தட்ட அந்த ஜானரில் தான் இந்த படம் எழுதியிருக்காங்க. அண்ட் மேக்கிங்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படங்கள் வந்து ஒரு பெரிய திருப்பத்தை தரோன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய படங்கள் எக்ஸாம்பிளாக கொண்டு வரதுக்காக இந்த படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் மறுபடியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். நன்றி. அண்ட் சாங்ஸ் கேட்டிருந்தேன். அண்ட் தீம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாட்டு. அண்ட் எனக்கு பாட்டை விட பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் கோன் பி அ கிரேட் பிரேக் ஃபார் யூ. அண்ட் நிறைய புது டீம் இருக்காங்க, எல்லாருமே வந்து படத்தில் ஒர்க் பண்ணவங்க. இது முதல் படத்தில் வந்து டெக்னீஷியனாக அவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ. நான் உங்களோட வினோதினி பேசுகிறேன். வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் மற்றும் நன்றிகள். ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் வந்து ஆதரிக்கிறது நீங்கள் மட்டும்தான். அதனால் எப்பொழுதும் போல் உங்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகள். சூர்யா மேம் அண்ட் பாபு சார் ரெண்டு பேரும் வந்து தயாரிக்கிற சினிமா டூர் என்டர்டெயின்மெண்ட்டில் இந்த படத்தில் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப, அதாவது சரவணன்ஜி வந்து மேனேஜர், அவர் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். பல படங்கள் வந்து நாங்கள் பண்ணணும்னு நம்ம பேசிட்டே இருப்போம். ஆனால் வந்து இந்த படத்தில் எனக்கு இவங்களுடைய ப்ரொடக்ஷனில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும், அதாவது அதே மாதிரி பிரவீன் அண்ட் சந்தோஷ் பிரதாப் ரெண்டு பேருமே வந்து 2 ஹீரோஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை. அண்ட் வந்து 2 இயக்குனர்கள், இது ரொம்ப எங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். வினோத் அவர்களும் வந்து அதை ஆமோதிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுங்கிறது நம்ம எல்லாருமே இந்த அனுபவிச்சிருக்கோம். பட் ஆனால் 2 டேரக்டர் என்ன எப்படி யார் ஆக்ஷன் சொல்லுவாங்க, யார் கட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ப்ளஸ் ஆல்சோ எனக்கு கொடுத்துருக்கிற கதாபாத்திரம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரம். அதை இப்போ பேச வேண்டாம், ஆஃப்கோர்ஸ் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து அதை பற்றி நிறையா பேசலாம். ஸோ வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகள். மற்றும் எல்லா கலைஞர்களுக்கும், எல்லா டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் மகானில் கேடி பில்லாக்கில் அட்டகத்தி ஜீவா பல வெற்றி படங்களை பார்த்துருப்பீங்க. இந்த படம் நக்கீரன் தம்பி எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஆனால் நான் படம் பண்ணால் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சடனாக கால் பண்ணாங்க. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப நாள் கனவு, அவர் கனவுல நானும் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட வினோத், அப்புறம் மதன் மற்றும் என்னோடய தம்பி பிரவீன் ரொம்ப நாள் என்ன சொல்கிறது, சினிமாவில் வந்து ஒரு 20 வருஷம் இருக்குமா? அவ்வளோ இல்லையா? சரி, இல்லை அந்த 15 வருஷம் இருந்தாலும் அந்த 20 வருஷத்தோட நட்பு, உழைப்பு எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு நான் பார்த்து வியந்து ஒரு சில கேரக்டர்ஸு, சில ஃபேஸஸ்லாம் பார்த்தா வந்து சினிமாவில் மக்களுக்கு பிடிச்ச ஒரு முகமாக இருக்கும்ல, அது தம்பி பிரவீனை நான் பார்த்து ஃபஸ்ட்டு வியந்தேன். அதுக்கப்புறம் உடனே வந்து ஒரு படம் ஹீரோவாக பண்ணார். இப்போ பிஸியாக இருக்கார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் இவரோட நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் நடித்த படம் என்ன கம்மியாக பண்ணியிருக்கீங்கம்மாங்க, செலக்ட் பண்ணி தான் படம் பண்ணுறேன். அந்த படங்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்டு தான். ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகணும். என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பிரவீன்குமார். அப்புச்சிராமன் படத்தில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்திருக்கேன். வந்திருக்கிற பத்திரிக்கை எல்லாருக்கும் என்னுடைய பெரிய வணக்கம். வந்திருக்கிற பெரியவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ சினிமா டூர் என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு 2 லீட்ஸில் நான் ஒரு லீட் பண்ணுறேன்.
அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாஸ்ட் மினிட்ல இதுக்கு கமிட் ஆகிருக்கேன். ஸோ அதெல்லாம் தாண்டி என்னோடய நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ரஞ்சித் சார் அவருடைய மென்டர்ஷிப்பில் வந்து we're all here. அண்ட் தேங்க்யூ பாபு சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ சூர்யா. இவங்க கூட தான் நான் பேர் பண்ண போகிறேன் இந்த படத்தில். அண்ட் வினோதினி மேம் தேங்க்யூ மேம், வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் யூ. அண்ட் கல்லூரி வினோ அண்ணன் கூட கமிட் ஆகிறேன். அண்ட் மணிகண்டன் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதே வெறியாக இருக்கும். இல்லை 2 டேரக்டரு, ஸோ இதில் பயங்கர வெறியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தஞ்சாவூரில் நெக்ஸ்ட் வீக் ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். ஸோ நீ அடுத்தது படத்தோடைய அவுட்புட்டில் கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. ரொம்ப நன்றி எல்லாம் வந்ததுக்கு. தேங்க்யூ.